because it will spread the viruses more and all of your data will be deleted. Microsoft Security Alert. நம்ம இந்தியாவுக்குள்ள மைக்ரோசாஃப்ட்ல வேலை செய்யறதா சொல்லி தெரிஞ்சிட்டு இருந்த ஒரு ஸ்கேமரை வந்து சூப்பரா பிடிச்சிருக்காங்க. அது எப்படின்றத தான் இந்த வீடியோல வந்து நம்ம டீடைலா பார்க்க போறோம். அவரோட உண்மையான பேர் என்னன்னா கௌரவ் திரிவேடி. இவர் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் வந்து எப்படி வந்து ஹேக் பண்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம விண்டோஸ்ல உள்ள டிஃபெண்டர் இருக்கு பாத்தீங்களா, அது மூலியமா ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புறாரு. Please call support immediately and do not shut down or restart your computer because it will spread the viruses more and all of your data will be deleted. Microsoft Security Alert. Your window is blocked. இந்த மெசேஜ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, யூசருக்கு வந்து பீம் 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 அலாரம் அடிச்சுட்டு நம்மளால வந்து எதுவுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸ்க்ரீன்ல வந்து அந்த மாதிரி பிளாக்கா வந்துடுது. அதுல வந்து என்ன கேட்குதுன்னா, உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது. அப்போ யூசருக்கு வந்து எதுவுமே புரிய மாட்டேங்குது. அப்போ நம்ம ஆள் வந்து கால் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, அவரோட உண்மையான பேர் என்னன்னா கௌரவ் திரிவேடி. அவர் எப்படி பேசுறாரு பாருங்க. மைக்ரோசாஃப்ட்லேருந்து ஒரு கால் பண்ணுறாராம். அவர் எப்படி பேசுறாருன்னு பாருங்க. My name is Mike Wilson. I am the assigned engineer for your case. My extension number is 1001 and your case ID number is WO1002 and you no need to write it down. I will save all these informations in your machine and you will be getting all the legal paperwork and receipt of the services on your email address once the work will get done, okay? Here's the problem comes around. These all are the intruders. These all are the bad peoples who are established in your network from different countries all over the world. And this is not a virus problem. They all are the human beings, just like you and me. Might be you have clicked on any type of fake advertisement. Might be you have visited any fake website and you allowed them to come into your network to steal your information, knowingly or unknowingly. So we have to block all those intruders as soon as possible to protect you from all these kinds of cyber attacks, okay? Now I will not waste too much time here. Quickly I will go ahead and make a report so that we will start the work as soon as possible, alright? Here we go. And before I proceed, Ryan, I will tell you one thing. This is a cyber attack. Hackers are connected, so there will be charges applicable, okay? I'm saying that as this is a cyber attack, intruders are connected, so there will be charges applicable, okay? பேசும்போது அவரோட பேர் என்ன சொல்றாருன்னா மைக் வில்சன் அப்படி சொல்றாரு. அதாவது வேற ஒரு பேரை சொல்றாரு. ஆனா இவரோட உண்மையான பேர் என்ன அப்படின்னா கௌரவ் திரிவேடி தான் இவரோட உண்மையான பேர். சரி, ரைட். அப்படி என்னதான் நடக்குது, என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கால் வருது. கால் வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எனிடெஸ்க் மூலியமா எடுப்பாங்கல்ல, எனிடெஸ்க், டீம் வியூவர், இந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் மூலியமா எடுப்பாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பண்றான், இவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு ஐடியா வந்து கொடுக்குறான். இந்த ஐடியா வந்து நீங்க அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு. அந்த ஐடியா வந்து இவங்க அக்செப்ட் பண்ண பிறகு என்னன்னா, அதுல உள்ள டேட்டாஸ்லாம் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாம பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகா வந்து மூவ் பண்ணிடுறான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இவன் மைக்ரோசாஃப்ட்லேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்றது. இது வந்து எந்த இடத்துல வந்து இந்த தப்பு நடக்குது அப்படின்னா, பொதுவாக வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறப்ப, இல்லை நம்ம வந்து ஒரு கூகுளில் போயிட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டே அதை கேட்கும். என்னன்னா அலோன்னு கேட்கும், இல்லை பிளாக் அப்படின்ற மாதிரி கேட்கும். நம்ம வந்து எதுவுமே படித்து பார்க்காம அலோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி அலோ அப்படின்னு கொடுக்குறப்பே ஸ்கேமரை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. இது விண்டோஸ் 11 வந்து என்னதான் விண்டோஸ் டிஃபெண்டர் கொடுத்துருந்தாலுமே, அப் டு டேட் பண்ணாலுமே, இந்த மாதிரி ஸ்கேமர் வந்து விண்டோஸ் வாய்ஸ்குள்ளே வந்து ஈஸியாக வந்து புகுந்துடுறாங்க. அது எப்படியா இருந்தாலும் வந்துடுறாங்க. இந்த சம்பவம் வந்து இவங்க கண்டுபிடிச்சது எப்போ அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்கேமரை வந்து பிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்கேமரை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதும் தெரியணும்ல. இந்த ஸ்கேமரை வந்து கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா நேனோ பைட்டர் அப்படின்றவங்க. இந்த நேனோ பைட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவனை மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிருவாங்க. சரி, ரைட்டு. இவனை எப்படி கரெக்டாக இவனை பிடிச்சாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் வந்து இவங்க வெப்கேம் மூலியமாக வந்து அவன் என்னென்ன செய்கிறான் அப்படின்றத வந்து நோட் பண்ணியிருக்காங்க. அவன் சாப்பிட்றதா இருக்கட்டும், அவன் தூங்குறதா இருக்கட்டும்,
அவன் வந்து எப்படி ஸ்கேம் பண்ணுறான் பேசி வெப்கேம் மூலியமாக ஃபுல் எவிடன்ஸாக வந்து எடுத்துட்டாங்க. எடுத்து அவங்க வந்து சைபர் செக்யூரிட்டி போலீஸ்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சேட்டலைட் மூலியமாக பார்த்து அவன் வீட்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டு அவனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. It's you. Yeah, you're wearing a gray shirt right now. You're wearing a gray shirt, right? Your name is Gaurav Trivedi. You're wearing a gray shirt right now. Why are you hiding? Why are you hiding, Gaurav? Why are you turning the camera around? Gaurav, look, that's you, right? That's you, right? That's you on the photo. What are you doing? What are you doing to the computer? What are you... My name is Mike Wilson. I'm the assign engineer for your case. My extension number is... So, இந்த மாதிரி வந்து அவன் இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா வெறும் 4x4 ரூமில் இருந்து இவன் இந்த வேலையை செய்கிறான். அவன் ஒரு பெரிய ஐடி கம்பெனியோ பெரிய லெவலாம் இல்லை, சின்ன ஒரு 4x4 ரூம் வச்சு அப்படி ஹேக் பண்ணிட்டு இருக்கான். நான் அசந்து போயிட்டேன். அடப்பா எப்படா இவன் இங்கே உட்காந்து இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு. என்னன்னா நம்ம வந்து அசால்ட்டாக இருப்போம், என்ன போயிட போகுது, என்ன பெருசாக விஷயங்கள் போயிட போகுது அப்படின்றது. ஏன்னா நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்த நோட் பண்ணணும். நம்ம வந்து கூகுளில் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு நம்ம வந்து நெட் பேங்கிங் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா சேவ் நெவர்னு கேட்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு தடவையும் பாஸ்வேர்டு கொடுக்கறதுக்கு அழுப்பு போட்டுட்டு சேவ்னே கொடுத்துருவோம். ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணுறப்ப டக்குன்னு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஒரு அலுப்புக்காக செஞ்சோம் அப்படின்னா அது வந்து இவங்களுக்கு வந்து சாதகமாக போய் முடிஞ்சிருது. அதுதான் முக்கியமான விஷயம். நான் அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நேனோபைட்டர் வந்து அவனோட லேப்டாப்பை ஹேக் பண்ணாங்கல்ல அந்த வெப்கேம் மூலியமாக, அப்போ தான் எனக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. சரி, இந்த வீடியோவை வந்து நம்ம உடனே நம்ம உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஏன்னா இனிமேல் உங்கள் வீட்டில் உங்களோட லேப்டாப்ஸ் எல்லாத்துலேயும் வெப்கேம் இருந்திருந்தால் முடிஞ்ச அளவு நீங்கள் ஷட்டர் போட்டு வச்சுருங்க. அது ரொம்பவுமே பெட்டர். ஏன்னா அது அவன் வந்து எப்படி வேணாலும் ஹேக் பண்ணலாம் அந்த வெப்கேமை. அப்படின்றப்ப அந்த ஷட்டரை க்ளோஸ் பண்ணி வச்சிங்க. அப்படி இல்லாட்டி நம்ம கஸ்டமர் நிறைய பேர் ஒரு சில யுக்தி யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா பொட்டு இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பெரிய பொட்டு இருக்குல்ல, அந்த பொட்டு எடுத்து அந்த வெப்கேமில் வந்து மறைச்சி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி மறைச்சி வச்சுட்டு உங்களுக்கு வேணுன்றப்ப மட்டும் எடுத்துக்கிங்க. கண்டிப்பாக இந்த வேலையை செய்யுங்க. வெப்கேமில் ஃபஸ்ட்டு இந்த வேலையை செஞ்சுருங்க. ஷட்டர் போட்டு வச்சுருங்க. ஏன்னா அது ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயமா இருந்துச்சு நான் பார்க்குறப்ப அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி இவனை மாதிரி ஒரு சில ஆட்கள் வந்து உள்ள கேமரா வந்து தெரிஞ்சு வரானுங்க. அதாவது எனக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு மைக்ரோசாஃப்டோட எம்ப்ளாயி மாதிரியே பேசி நம்மளை வந்து ஹேக் பண்ணுறான். ஒரு சில ஹேக்கர்ஸுக்கு வந்து எதுவுமே இருக்காது, நமக்கு எதுவுமே தெரியாது. லேப்டாப்லாம் ஆனில் இருக்கும், ஆனால் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அழகாக கொத்தா தூக்கிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி ஹேக்கர்ஸ் இருக்காங்க. இதை வந்து நேனோபைட்டர் அப்படின்றவங்க வந்து ஃபுல்லாக வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நடந்தது இதுதான். இவனை வந்து நாங்கள் இப்படி தான் பிடிச்சிருக்கோம், ரொம்ப நாளாகவே வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வாட்ச் பண்ணி இவனை வந்து சைபர் கிரைம் போலீஸில் கொடுத்ததுனால இப்போ அவனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஹேக்கிங் வந்து விண்டோஸில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து இவங்க ஏன் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு செக்யூர் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் எனக்கு வந்து புரியல விண்டோஸை பொறுத்தளவு. இதே நீங்கள் வந்து ஆப்பிள் மேக்ஓஎஸ்லாம் இந்த மாதிரி செய்ய முடியுமான்னு கேட்டால் செய்ய முடியாது. நான் இந்த அளவு நான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கேன், என்ன மாரி நீ வர முடியாது, என்னோட யூஸரை நான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கான். நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் இப்போ எல்லாமே ஒரிஜினலாக மாறிடுச்சு. விண்டோஸ் 11 எல்லாம் இன்னைக்கு 90% வந்து ஒரிஜினல் ஓஎஸ் தான் உள்ளே இருக்கிறது. 90% அப்படின்னு இருக்கிறப்ப நீ ஏன் செக்யூர் பண்ண மாட்டேங்கிற? எல்லாம் நாங்கள் ஒரிஜினல் தான் வாங்குறோம். லேப்டாப் வாங்குறப்ப நான் ஒரிஜினலாக தான் வாங்குறேன். அந்த மாதிரி நான் ஒரிஜினலாக வாங்குறப்ப நீ ஏன் எனக்கு செக்யூர் தர மாட்டுற? சின்ன மேட்ரு, ஒரு வெப்கேமை அழகாக அவங்க வந்து ஹேக் பண்ணுறாங்க. அது பார்க்கவே ரொம்ப அதிர்ச்சியாக இல்லையா? நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை கூட எடுத்துடுவாங்க போல். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமாக வந்து விண்டோஸோட மைக்ரோசாஃப்டோட ஒர்க் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து நல்லா செக்யூர் பண்ணுங்கள், இன்னும் செக்யூர் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸஸாக பேமெண்ட் கூட வாங்கிங்க, தப்பு இல்லை. இப்போ 3000 வாங்க வேண்டிய இடத்துல நீங்கள் 10,000 வாங்கிக்கிங்க ஓஎஸ்க்கு. ஆனால் அந்த செக்யூர் அப்படின்றது வந்து ரொம்ப கிளியராக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு விண்டோஸ் 12 வந்து இந்த மாதிரி செக்யூர் அதிகமாக இருக்கிறதா கேள்விப்பட்டேன் நான். அது இன்னும் லான்ச் ஆகலை. அதில் இருக்கிறதா வந்து என்னுடைய நண்பர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமேல் வந்து நம்ம கிராக்கர் வெர்ஷன் எதுவும் யூஸ் பண்ண முடியாது, எல்லாமே வந்து நம்ம ஒரிஜினல் தான். இப்போ அடோப் ப்ரீமியராக இருக்கட்டும், ஃபோட்டோஷாப்பாக இருக்கட்டும், எம்எஸ் ஆஃபீஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இனிமேல் நம்ம ஒரிஜினல் தான் நம்ம யூஸ் பண்ணுறாப்புல இருக்கும். கொண்டு வாங்க, அது நல்ல விஷயம் தான், தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு சேஃப்டி அப்படின்றது தான் இங்கே முக்கியம். அது வந்து விண்டோஸில் இல்லை. அது பெரிய தலைவலியாக இருக்குது இந்த மாதிரி ஹேக் பண்ணுறது. அவன் ஏதோ பணம் காசை அடிச்சுட்டு போயிட்டான், ஓகே, அதனால முடிஞ்சிருச்சு. இதே வேறு விஷயம்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பெண்கள் விஷயம், அது நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்காக நான் சொல்ல வரேன்.
அப்படின்றது தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை குறைஞ்சது எனக்காக உங்களால் முடிஞ்சவரை ஒரு 4-5 பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண பிறகு அவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கட்டும். ஏன்னா நான் சொன்னால அந்த வெப்கேம் விஷயம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிட்டும் அப்படின்றது தான். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோ வந்து நம்ம தமிழ் சேனலை பொறுத்தளவு 1-2 பேர் தான் அதை வந்து பேசியிருக்காங்க. நிறைய பேர் பேசலை. அநேகமாக 3வது ஆளாக நான் இருப்பேன் அப்படின்றது நினைக்கிறேன். இந்த வீடியோ பண்ணதுலையும் வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா 4 பேர் வந்து இதை பார்த்து கொஞ்சம் செக்யூராக இருந்துக்கணும் அப்படின்றது தான். தேவையில்லாத நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணாதீங்க. தேவையில்லாத ஒரு அலோ பிளாக் கொடுத்தா அதை நீங்கள் அலோ கொடுக்காதீங்க. பார்த்துட்டு நீங்கள் பிளாக்னா பிளாக் கொடுத்துங்க. அந்த மாதிரி எதுலேருந்து வேணாலும் வருவான், உள்ள எப்படினாலும் வருவான், எப்படி வேணாலும் வரலாம். எதுக்குமே அவனுக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அவனுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க அப்படின்றது தான்.